வழியிலே பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சு போகும், புது புது வீடுங்க வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய மக்கள் குடியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா கட்டின உடனே அப்படியே குடியேறலாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த பிளாட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நீங்கள் கரெக்டான ரீசன் சொல்லுவீங்க? முன்னே இருந்த கோயம்பேட்டுக்கும் இப்போ இருக்க கோயம்பேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் யோசிக்கிறீங்க? கோயம்பேடுன்றப்போ நீங்கள் அங்கே இருக்கிற ரேட்டு சொல்கிறீங்களா? ரேட்டு வந்து அப்போ இருந்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அதே லொக்கேட் மாதிரி தான் இப்போ இந்த லொக்கேஷனும். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஆமாம். அதுக்கடுத்து அதே மாதிரி இங்கேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் அப்கமிங் பைபாஸ் ரோடு. ஓகேங்களா? பெருங்குளத்தூர் டு வேளச்சேரி ரேடியல் ரோடு, அந்த ரோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியான் ஸ்கூல் இருக்கு. ப்ளஸ் அங்கே வர ரோட் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. நீங்கள் ஜஸ்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள கிட்டத்தட்ட 190 வீடுங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினதுலேருந்து நீங்கள் சொல்கிறதா ரேட்டு அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டு இருக்க போது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் நீங்கள் வாங்கி போகிறேன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கையில் ஒரு நல்ல அமௌண்ட் இருக்குன்னா இந்த இடத்த நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன். கைஸ், நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு தாங்க வந்துருந்துருப்பீங்க. இங்கே சென்னையில் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவில், ஆனால் சுற்றியும் குடியிருப்புகள் நிறையா இருக்கணும், அதுக்கிடையில் ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. பெருங்குளத்தூர், தாம்பரம், சேலையூர், வண்டலூர், இதுக்கு நடுவில் சென்டரில் தாங்க அமைஞ்சிருக்கு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 வீடுகள் வந்து இருக்குங்க. அது போக சுற்றி இருக்கிற நிறைய ப்ராஜெக்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது புது வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் தாங்க இந்த ரேட் வந்து போட்டிருக்காங்க. இங்கே உங்கள் கையில் ஒரு 15 லட்ச ரூபா இருந்தாலே உங்களால் வீடும் கட்டிக்கிற முடியுங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக போட்டு இருக்கும். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதர் வந்துட்டாங்க. இவங்க தான் இன்னைக்கு நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நமக்காண்டி சொல்ல போகிறாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, உங்கள் கம்பெனி நேம் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார். ஆஃபீஸ் நேம் ஸ்ரீ பாலாஜி குரூப். ஓகே பிரதர், இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் என்ன ப்ரோ? ஸோ நம்ம சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஆர் கார்டன் சொல்லி நம்ம இந்த லொக்கேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரதர், இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர், வண்டலூர், ரத்தினமங்கலம், சேலையூர். ஸோ இந்த 4 லொக்கேஷனுக்கு இன்பிட்வீனில் சென்டரில் தான் இருக்குது. ஓகே ஓகே. அதோட நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க, இது ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் பிளாட்டுங்க. நீங்கள் நான் நிற்கிற இடத்த சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு வீடு 2 வீடு கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது புது வீடுங்க. டிசைனாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அந்த அளவுக்கு குடி வந்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதுக்கு மத்தியில் இப்படி இருக்கிறது சூப்பரான ஒரு இடம். இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே பிரதர், இந்த ப்ராஜெக்டை பற்றி ஓரளவு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஸோ நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் ஒரு 2 ஏக்கர்ஸில் ஒரு 20 பிளாட்ஸ் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே புக் பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தாங்க இது. ஓகே பிரதர், இப்போ சொல்லுங்கள், லொக்கேஷன் எல்லாமே சூப்பர். இப்போ உள்ளே வந்துட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ நம்ம சைட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட்டு கான்கிரீட் ரோட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இபி லைனும் நம்ம உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீங்கள் செப்பரேட்டாக நம்ம இபி எடுத்துக்கலாம். ஓகே. ஸ்ட்ரீட் லைட்டாக ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஒரு பிளாட்டுக்கு பேசிக்காக என்னென்ன நீட்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. சரிங்களா? இதை தவிர்த்து பிரதர் சுற்றி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்குது? நிறைய நீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ். ஸோ இது 4 தான் நம்மளுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வித்தின் 1.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூல்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஸ்கூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீநிதிகேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாகூர் மெடிக்கல் காலேஜ், தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ். ஸோ காலேஜஸும் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம சைட்லேருந்து ஒரு 900 மீட்டர்ஸ் நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு மெயின் ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகே. வர வழியிலே பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சு போகும், புது புது வீடுங்க வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய மக்கள் குடியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா கட்டின உடனே அப்படியே குடியேறலாங்க. நீங்கள் ஒரு தனியாக சிட்டிக்குள்ளே இருக்க தான் இருக்கீங்க நீங்கள். சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் விசுவலாகவும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொக்கேஷன் தாங்க இது. இதை தவிர்த்து உங்களோட கிராசரி ஐட்டம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லவே தேவை கிடையாது. மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கடைகளுமே இருக்குது. சரிங்களா? நீங்கள் பார்பர் ஷாப்லேருந்து மளிகை கடையிலேருந்து எதுவுமே இல்லைன்னு கிடையாது. ஓகே பிரதர், இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொக்கேஷன் இருக்குது. இதை இருந்தாலும் கேட்கணும் அவங்களுக்காக. இது ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைட் ப்ராஜெக்ட் தானா? ஸோ நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை லிமிட் கவரப் ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம சிஎம்டிஏ வித் ரெரா அப்ரூவ்டு வில்லா ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பண்ணி கொடுத்தோம். ஓகே ஓகே. சிஎம்டிஏன்ற தான் வாங்கி வச்சுருக்காங்க. தூரத்தில் இருந்து வாங்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் லீகல் செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா?
தாராளமாக கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். ஜஸ்ட் நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்க. உங்களுக்கு லொக்கேஷன் ஓகே அப்படின்ற பட்சத்தில் 25,000 புக்கிங் அட்வான்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ 100% ரீஃபண்டபிள் ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ நீங்கள் 25,000 நீங்கள் கொடுத்த பட்சத்தில் இமீடியட்டாக நான் உங்களுக்கு பில் அண்ட் டாக்குமெண்ட் செட் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ நீங்கள் லீகல் ஒப்பீனியன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்தராக நம்ம கொண்டு போய்க்கலாம். சொன்ன மாதிரி டோக்கன் அட்வான்ஸ்னு சொல்கிறீங்க, 25,000 சொல்கிறீங்க. ஒருவேளை போட்டு லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அது செகண்டரி. அதை தவிர்த்து எனக்கு இப்போ வாங்குற மைண்ட் செட்டில்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரீஃபண்டபிள் இருக்கா? 100% நம்ம ரீஃபண்டபிள் பண்ணி கொடுத்துருவோம். ஒரே ஒரு ஆஃபீஸ்க்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு மெயில் பண்ணாலே போதும். வித்தின் ஏ டே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% ரீஃபண்டபிள் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. இதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு ப்ராப்பர் சர்டிஃபைடு ப்ராஜெக்ட் தாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து பக்கத்தில் கொஞ்சம் நியர்பையில் பார்க்க முடிஞ்சது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த பிளாட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நீங்கள் கரெக்டான ரீசன் சொல்லுவீங்க? ஸோ பர்டிகுலராக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, முன்னே இருந்த கோயம்பேட்டுக்கும் இப்போ இருக்க கோயம்பேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் யோசிக்கிறீங்க? கோயம்பேடுன்றப்போ நீங்கள் அங்கே இருக்கிற ரேட்டு சொல்கிறீங்களா? ஆமாம். ரேட்டு வந்து அப்போ இருந்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அதே லொக்கேட் மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு இந்த லொக்கேஷனும். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஆமாம். அதுக்கடுத்து அதே மாதிரி இங்கேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ். ஓகே. ஸோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸில் ஜஸ்ட் 500 மீட்டர்ஸில் அப்கமிங் பைபாஸ் ரோடு. ஓகே. ஓகேங்களா? பெருங்குளத்தூர் வேளச்சேரி ரேடியல் ரோடு, அந்த ரோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம மெயின் ரோடு, மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியான் ஸ்கூல் இருக்குது. ப்ளஸ் அங்கே வர ரோட் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ஸோ உங்களுக்கு சரௌண்டிங்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இங்கிட்ட இருந்து நீங்கள் ஜஸ்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், உள்ள கிட்டத்தட்ட 190 வீடுங்க ஷோல்ட் அவுட். இது எல்லாமே பில்டிங் ஆகும். கண்டிப்பா சரௌண்டிங்ல இந்த லொகேஷன்ல மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 குடும்பம் இருக்காங்க. 4000 குடும்பம் இருக்காங்க. ஸோ இந்த 4000 குடும்பத்துக்கு மத்தியில நீங்க இடத்த வாங்குறது நல்லதுதான். தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வராது. இந்த மாதிரி லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்க நிறைய காம்படிஷன்ல மார்க்கெட் வேல்யூ இந்த லொகேட்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 கிட்ட போயிட்டு இருக்கு. பட் ஆனா நம்ம கோட் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4,900 per square feet பிரைஸ்ல. ஓகே. ஓகே. ஸ்கொயர் ஃபீட் வந்து 4,900. ஆமா. இப்படிப்பட்ட ஏரியாவில் வந்துட்டு இந்த ரேட் கிடைக்கிறது வந்து ரொம்பவே ரேர் தாங்க. நீங்கள் ஒரு பிரைம் லொக்கேஷனில் எனக்கு எல்லா அத்தியாவசிய தேவையுமே A to Z எல்லாமே இருக்கணும். அட் த சேம் டைம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் இருக்கணும், சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த இடம். நீங்கள் வந்தீங்கன்னா உடனே புக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி தான் இங்கே எல்லாமே இருக்குது. சரிங்களா? வீடுகள் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா அத்தியாவசிய தேவைகளுமே இங்கே இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினதுலேருந்து நீங்கள் சொல்கிறதா ரேட்டு அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டு இருக்க போது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் நீங்கள் வாங்கி போடணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கையில் ஒரு நல்ல அமௌண்ட் இருக்குன்னா இந்த இடத்த நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு 4,900 சொன்னீங்க. எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி அவங்க இதுக்குன்னு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு அளவுக்கு அமௌண்ட் சேர்த்து வச்சிருப்பாங்க. இருந்தாலும் லோன் போகலான்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு லோன் ஆப்ஷன் இருக்கா? ஸோ கண்டிப்பாக தாராளமாக பண்ணி கொடுக்குறோம். நம்ம சைட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IDBI, LIC, ஆக்சஸ், ஸோ இந்த 3 பேங்க் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ கஸ்டமர்ஸோட சிபில் பொறுத்து, ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம அவங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ நான் வந்து எங்கிட்ட ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ தேவைப்படும்? ஸோ நம்ம சைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் பிளாட் சைஸ் உங்களுக்கு 850 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பிளாட் சைஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டவுன் பேமெண்ட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும். பட் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 lakh நீங்கள் கையில் வச்சிருந்தாலே போதும். பாக்கி அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்து கட்டி கொடுத்துருவோம். இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷனில் ஒரு 15 லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ப்ராசஸுக்கு வந்துட்டு அவங்க அலைய வேண்டிய வேலையே இருக்காதுல்ல. ஸோ நீங்கள் புக்கிங் பண்ண ஸ்டில் டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கர் டோர் ஸ்டெப்பே பண்ணிவிடுவார். பேங்க் ஸ்டாஃப் வந்துட்டு டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு எல்லா ப்ராசஸும், சைனிங் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாமே முடிச்சு தந்துடுவாங்க. நீங்கள் அலைய வேண்டியது இருக்காது. பேசிக்காக எனக்கு என்னென்ன டவுட்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டேன். உங்களுக்கு நிறைய இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இவங்க டீம்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? டேரெக்டாக வாங்க, பாருங்கள், பார்த்துட்டு நல்லா விசாரிங்க. டவுட்டாக இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்டை வாங்கி ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கடுத்து மற்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை நடைபெறுறது நான் உங்கள் ரஹீம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.